வணக்கம். பிரேமா ராஜகோபால். ஷேர் அவுர் சுகா. இந்த கதையோட தலைப்பு சிங்கமும் எலியும். ஷேர் என்றால் சிங்கம், சுகா என்றால் எலி. வாங்க பார்க்கலாம். கர்மிக்கே தின்தா. கர்மி என்றால் வெயில். அது ஒரு வெயிலுடன் கூடிய ஒரு பகல் பொழுதாக இருந்தது. கர்மிக்கே தின்தா. ஏக் ஷேர், ஒரு சிங்கம் அப்படி குஃபாமே, தன்னுடைய குகையில், குஃபா என்றால் குகை, அப்ப குகையில் எனும்போது குஃபாமே ஜபிக்கி லேர காத்தா. ஜபிக்கி என்றால் ஒரு சிறிய தூக்கம் எடுத்துக்கொண்டு இருந்தது. லேர காத்தா. அச்சானக், திடீரென்று, எச்சுகா, ஒரு எலி, கல்திசே, தவறுதலாக, கல்தி என்றால் தவறு, கல்திசே எனும்போது தவறுதலாக, உஸ்கி நாக் பர் சட்கயா, அதனுடைய நாக்கு என்றால் மூக்கு, மூக்கின் மீது ஏறியது. உஸ்கே நாக் பர் சட்கயா. சட்னா என்றால் ஏறுதல், சட்கையா ஏறிக்கொண்டது. ஷேர்கோ குஷா ஆயா, இந்த சிங்கத்திற்கு குஷா என்றால் கோபம், கோபம் வந்தது. பஞ்சேக்கு நீச்சே குச்சல்னே கி வாலா தா. அது அப்படி தன்னுடைய பஞ்சே என்றால் விலங்குகளின் பாதம். அப்ப பஞ்சேக்கு நீச்சே, தன்னுடைய பாதத்துக்கு அடியில், நீச்சே என்றால் கீழே, குச்சல் நீகி வாலாத்தா. குச்சல்னா நசுக்குதல். அப்ப அதை, அந்த எலியை தன்னுடைய காலுக்கு அடியில் நசுக்குவதாக இருந்தது. குச்சல் நீகி வாலாத்தா. லேக்கின், ஆனால், நன்னா சுகா, நன்னா என்றால் ஒரு சிறிய பலவீனமான, சுகா எனும்போது இங்கே எலி, ஒரு சிறிய பலவீனமான சுகா, நன்னா சுகா, அப்படி ஜான் கி பிக் மாங்கனே லகா. தன்னுடைய ஜான் என்றால் உயிர், உயிர் பிச்சை தான் ஜான்கி பீக். பீக் என்றால் பிச்சை. மாங்கனே லகா, கேட்க தொடங்கியது. உயிர் பிச்சை கேட்க தொடங்கியது. ஷேர்கோ குஷ் ஆயா. अपनी पंजे के नीचे कुचलने ही वाला था, लेकिन नन्हा चूहा अपनी जान की भीख मांगने लगा. ஷேர் கோ சுகா பர் தயா ஐ. இப்ப ஷேருக்கு, அந்த சிங்கத்துக்கு, சுகா பர், அந்த எலியின் மீது, தயா என்றால் கருணை, இரக்கம். தயா ஐ, அதுக்கு இரக்கம் வந்தது. அவர் உசே ஜானே தியா, அதை போக அனுமதித்து விட்டது. உசே ஜானே தியா, அதை விட்டு விட்டது. ஷேர் கோ சுகா பர் தயா ஐ और उसे जाने दिया. कुछ दिनों बाद, சிறிது நாட்களுக்கு பிறகு, ஷேர், அந்த சிங்கம், ஜங்கல் மே, ஜங்கல் என்றால் காடு, காட்டில் எனும்போது ஜங்கல் மே, ஃபடக்தே ஹுயே, விரிக்கப்பட்ட, ஃபடக்னா விரிக்கப்பட்ட, ஃபடக்தே ஹுயே, ஷிகாரியோ கே ஜால், ஷிகாரி என்றால் வேடன், ஷிகாரியோ என்றால் வேடர்கள், அப்ப வேடர்களின் வலை, ஜால் மே ஃபன்ஸ் கயா, மாட்டிக்கொண்டது. ஃபன்ஸ்னா என்றால் மாட்டுதல், ஃபன்ஸ் கயா, जाल में, शिकारियों के जाल में फंस गया. कुछ दिनों बाद शेर जंगल में फटकते हुए शिकारियों के जाल में फंस गया. उसकी बुखार, அதனுடைய அழைப்பு, கூக்குரல், பூரே ஜங்கல் மே கூஞ்சு உடி, அந்த முழு காடு முழுவதும், பூரே என்றால் முழு, ஜங்கல் மே காடு முழுவதும், கூஞ்சு உடி எதிரொலித்தது. கூஞ்சு என்றால் எதிரொலி. அவர் சூகாக்கே காணும் தக் பகுஞ்ச் கை, அந்த சூகாவினுடைய, அந்த எலியினுடைய காதுகளை வந்து அடைந்தது இந்த கூக்குரல். சூகாக்கே காணும் தக், தக் என்றால் வரை, காதுகள் வரை இந்த எதிரொலி சென்று அடைந்தது. பகுஞ்ச் கை. உஸ்கி புகார் பூரே ஜங்கல் மே கூஞ்சு உடி और चूहा के कानों तक पहुंच गई. தவுட் கேர், அது ஓடி, வேகமாக ஓடுதல். தவுட்னா என்றால் ஓடுதல். அந்த எலியானது தவுட் கேர் மௌகே பர், மௌகே என்றால் சமயம், சமை, சரியான நேரத்திற்கு அந்த இடத்தை போய் அடைந்தது. மௌகே பர் பகுஞ்சா ஒரு ஜால் கே தாகோங்கோ, அந்த ஜால், அந்த வலையினுடைய தாகோ, அந்த நூல் அல்லது த்ரெட், அந்த
அந்த வலை பின்னப்பட்ட அந்த நரம்புகளை டுக்குடா சே காட்லியா, சிறு சிறு துண்டுகளாக. டுக்குடா என்றால் துண்டு, டுக்குடான்னு ப்ளூரல்ல இருக்கு இல்லையா, துண்டுகளாக காட்லியா வெட்டியது. दौड़कर मौके पर पहुंचा और जाल के धागों को टुकड़ा से काट लिया. इस प्रकार शेर की जान बच गई. இந்த வகையாக அந்த சிங்கத்தினுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. ஷேர் கி ஜான் பச்கை. பச்சினா என்றால் தப்பித்தல். அப்ப அந்த ஷேர் இந்த வகையில் அந்த வேடர்களிடமிருந்து தப்பித்து விட்டது. இஸ் பிரகார் ஷேர் கி ஜான் பச்கை. शिक्षा என்ன இங்க நம்ம மாறல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹர் சீஜ் கி अपनी कीमत होती है. ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லது ஒவ்வொரு உயிருக்கும் அப்படி கீமத் ஒத்திகை, ஒரு வேல்யூ. கீமத்னா ஒரு மதிப்பு உண்டு. ஹர் சீஜ் கி अपनी कीमत होती है. தேங்க்யூ. அடுத்த கதையில் பார்க்கலாம்.